இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா, மீடியால ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, திரும்பவும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முதல்வர் பேசும்போது நிரந்தரமா இனி திமுக ஆட்சி தான் இருக்கும், 26, 31, 36 எல்லாமே திமுக ஆட்சி தான், இந்த மாதிரியான பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏதோ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை ஆர்டிபிஷியலா மீடியால கிரியேட் பண்றாங்க. அது உண்மை கிடையாது. திமுக ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. அதிமுகவும் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூர்ல அதிமுகவோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதிமுகவை பொறுத்தளவுல களத்துல அவங்க அக்ரெசிவா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவங்க ஓரளவு கன்சாலிடேட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த் டெஃபினட்டா அதிமுகவுக்கு இருக்கு. பிஜேபி நமக்கு எதிராக நிற்கிறவங்களை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஐடி ரைட்ஸ், இடி ரைட்ஸ் இப்படி விடுவாங்க. அது டிஎம்கேவும் அதே ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. டிஎம்கே நிறைய விஷயங்கள்ல நீங்க பார்க்கும்போது பாஜகவோட ஸ்டைல தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பாஜக அங்க மீடியாவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. அங்க கோடி மீடியா இருக்கு, தமிழ்நாட்டிலையும் கோடி மீடியா தான். டிஎம்கே கண்ட்ரோல் கோடி மீடியா இங்க. அதே மாதிரி எலெக்ஷன் ஒரு மாதிரி கார்பரேட் ஸ்டைல் நடத்துறது. எலெக்ஷன்றது மக்கள் சார்ந்த விஷயம், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், அதுதான் நார்மல் எலெக்ஷன். ஆனால் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் நீ அதை கொண்டு போகிறது, கேம்பெயின்ஸ் நடத்துறது, நியூஸை பிளான் பண்ணுறது, ஹெட்லைனை மேனேஜ் பண்ணுறது, சில இடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்தை மட்டும் சென்சிட்டிவாக நீங்கள் டார்கெட் பண்ணுறது, டைவர்ட் பண்ணுறது, விஷயங்கள்லாம் பண்ணுறது இல்லையா, இதெல்லாம் நார்த்தில் பாஜக பண்ண விஷயங்கள் தான். அதை நீங்க இங்க அப்படியே பண்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக தான் எலெக்ஷன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இஷ்யூஸை பேசாம எலெக்ஷனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க. அதே விஷயத்தை திமுகவும் பண்றாங்க. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க டிஎம்கே பாதிக்கிற மாதிரி விஜய் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு. அது எதன் அடிப்படையில்? இது வரைக்கும் எதுவும் செய்யலன்ற அடிப்படையில். நம்ம ஊர் அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் காசுங்க, யாரும் எதுவும் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. எல்லாம் சொல்றாங்கல்ல, விஜய் உச்சத்துல இருக்காரு, ஏகப்பட்ட பணத்தை விட்டுட்டு அவர் இங்க வராருன்னு. பணத்தை விட்டுட்டுலாம் அங்க வரல. நீங்க வர்றது சினிமால இருந்து அரசியலுக்கு மைக்ரேட் ஆகுறீங்க. அரசியல்ல சினிமால இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான பணம் இருக்கு. சாதாரண ஒரு சின்ன கட்சி கூட பார்த்தோம்னா விஜய் அளவுக்கு சம்பாதிப்பாங்க. அந்த அளவுக்கு பணம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் இருக்கு இங்க அரசியல்ன்றது. வணக்கம் தான். வணக்கம். ஏடிஎம்கேவோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்போ அதிமுகவும் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூர்ல அதிமுகவோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா, மீடியால ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, திரும்பவும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 200 சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா. இப்ப கூட இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் படிச்சேன், 50% ஓட்ஸ் வாங்குறத மையமா வச்சு திமுக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முதல்வர் பேசும்போது நிரந்தரமா இனி திமுக ஆட்சி தான் இருக்கும், அப்புறம் 26, 31, 36 எல்லாமே திமுக ஆட்சி தான், இந்த மாதிரியான பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏதோ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை ஆர்டிபிஷியலா மீடியால கிரியேட் பண்றாங்க. அது உண்மை கிடையாது. திமுக ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் திமுகவோட ஓட் ஷேர் வந்து பெரிய அளவுல கம்மியாயிருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் அதிகமாயிருக்கு. ஆனா திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து செதறி கிடக்குது. ஒரு சைட்ல என்டிகே பிரிக்கிறாங்க, இன்னொரு சைட்ல டிவிகே பிரிக்க போறாங்க. அது போக பிஜேபியும் கொஞ்சம் ஓட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ அஃப்கோர்ஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தளவுல களத்துல அவங்க அக்ரெசிவா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவங்க ஓரளவு கன்சாலிடேட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த் டெஃபினட்டா அதிமுகவுக்கு இருக்கு. அதே போல ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும் போதும் ட்ரெடிஷ்னலா அதிமுக எப்பவுமே திமுகவோட அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. கண்டினியூஸா அவங்க 2 டைம்ஸ்லாம் தோற்றது கிடையாது. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஒன்றும் பெருசா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, அதே மாதிரி அதிமுக ரொம்ப ஒன்றும் பலவீனமாலாம் இல்லை. ஆனா அந்த மீடியால இருக்கக்கூடிய அந்த நரேட்டிவ் இருக்குல்ல, உருவாக்கப்பட்டிருக்க அந்த நரேட்டிவை உடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இப்போ அதிமுகவும் சீக்கிரமாவே அவங்களும் பிரச்சாரத்துல இறங்குறாங்க. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஸோ இப்பவே அவங்களும் களத்துல இறங்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில நம்ம பார்க்கும்போது அதிமுக விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணி போறதை நம்ம பார்க்க முடியும். அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப கிராமங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
நம்ம மீடியா எல்லாமே சிட்டி பேஸ்டா இருக்கும், நம்ம இஷ்யூஸ் பேசுறதும் சிட்டி பேஸ்டா பேசிட்டு இருக்கோம். நம்மளோட பொலிட்டீஷியன்ஸும் பாத்தீங்கன்னா நகரங்களையும் டவுன்ஸையும் பேஸ் பண்ணி தான் அவங்களும் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கிராமங்கள்ல இன்னமும் தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் கிராமங்கள்ல வாழ்றாங்க. அரௌண்ட் 30 to 40% மக்கள் கிராமம் சார்ந்து இருப்பாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, அங்க ஏகப்பட்ட அதிருப்திகளும் இருக்கு. ஸோ அந்த வகையில எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அக்ரெசிவா இந்த மாதிரியான சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம்லாம் போறது நல்ல ஒரு விஷயம். ஸோ அதிமுகவும் சேலஞ்சுக்கு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட இருப்பை காமிச்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது தமிழ்நாட்டில். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இப்போ ரீசெண்டாக அஜித்குமார் அவர்கள் மரணம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல எதுலையுமே ஸ்டாண்ட் பண்ணாத ஏடிஎம்கே இந்த சுற்றுப்பயணம் மூலியமா தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்ம சைடு திருப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் எப்படி வருதுங்க? அதான் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போல இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு ஆக்டிவான எதிர்கட்சியா அதிமுக இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அதிமுக பெருசா அவங்க மேல ப்ரெஷர் போடல. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா திமுக இருந்துட்டாங்க. எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்கல, கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் திமுகவை கேள்வி கேட்கல, மீடியாவும் திமுகவை கேள்வி கேட்கல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த 4 இயர்ஸ் வந்து ஸ்டாலின் ஆட்சியை பண்ணிட்டார். நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப அக்ரெசிவா அவங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இஷ்யூஸை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. மேபி அது இன்னும் பெட்டரா எடுத்துருக்கலான்றது உங்க பார்வையா இருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் அதை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்றாங்க. அதே மாதிரி இப்ப கஸ்டோடியல் டெத் இஷ்யூ அவங்க கையில் எடுக்கிறாங்க, அதை புஷ் பண்றாங்க. ஸோ இப்ப வரக்கூடிய எல்லா இஷ்யூஸுமே அதிமுக கையில் எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அக்ரெசிவா புஷ் பண்றாங்க. என்ன பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல 2வது பிகெஸ்ட் பார்ட்டினா ஏடிஎம்கே தான். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கோப் உண்டு. இப்ப திமுக 4 இயர்ஸ் ஆட்சி பண்ணிருக்காங்க. களத்துல கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. டிவியை பார்க்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சியை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா டிவி மோஸ்ட்லி எல்லாம் ப்ரோ டிஎம்கேவா இருப்பாங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி டிவில வெளிப்படாது. ஆனா களத்துல கண்டிப்பா இருக்கும். 2011 அப்படிதான் ஆச்சு. 2011 மீடியா செட் பண்ண நரேட்டிவ் எப்படி இருந்ததுன்னா, திமுக அடிச்சு காலி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா ரிசல்ட் வரும்போது பார்த்தோம்னா அதிமுக கம்ப்ளீட்டா அந்த எலெக்ஷன்ஸை ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ இப்ப எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு இருக்குன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை அறுவடை செய்யணும்னா அக்ரெசிவா நீங்க இறங்கி அரசியல் பண்ணணும், எலெக்ஷனை அக்ரெசிவா ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாசம் இருக்கு. இப்போ அவங்க புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றது, எந்த அளவுக்கு அது ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனா அதிமுக இதை செய்து தீரணுன்ற ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல மற்ற எல்லா கட்சிகளை விட இந்த எலெக்ஷன் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், இபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா இது வரைக்கும் இபிஎஸ்க்கு கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, அவரால் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கவே முடியல. எப்பவுமே ஒரு லீடர் எப்போ ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் ஆவார்னா வெற்றிகள் கொடுக்கும் போதுதான். இப்ப நெப்போலியன் மாதிரியான ஒரு லீடர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லீடரா ஏன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு? பிரான்ஸ்ல மன்னர் நெப்போலியன் சொல்றேன். ஏன்னா அவர் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த வெற்றிகள் தான் ஒரு லீடரை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இப்போதைக்கு இபிஎஸ் கட்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டார், அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார். ஆனா பெரிய வெற்றி கொடுக்க முடியல. ஒன்ஸ் வெற்றியை கொடுத்தாச்சுன்னா கட்சிகளில் இருக்கக்கூடிய மக்களும் அவரை ஒரு லீடரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். அதனால நேச்சுரலா அவரு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவும் சரி இபிஎஸ் அவர்களும் சரி. இதை ஃபர்ஸ்டே பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இப்ப லேட்டா பண்றாங்க. ஒன்றும் பண்ணாம இருக்கிறதுக்கு லேட்டா பண்றது நல்ல விஷயம் தான். ஏடிஎம்கே அவங்க சைட்ல இருந்து சுற்றுப்பயணம் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் இப்போ ஒரு அடுத்த மாசம் ஒரு 8 தேதி வரைக்குமே அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிகே விஜய் அவர்களும் விரைவில் சுற்றுப்பயணம் வருவாரு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இந்த சுற்றுப்பயணங்கள் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ற அதே இதுல அப்படி அப்படியே வரிசையா ஸ்டார்ட் பண்ணும்போது இது மக்கள் மத்தியில என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் பாக்குறேன். எலெக்ஷனுக்குன்னு 8 மாதங்கள் இருக்கு. ஆனா எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா களத்துல ஒர்க் பண்றாங்க. குறிப்பா திமுக டெஃபினட்டா அக்ரெசிவா இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப அக்ரெசிவா தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் நான் ஓவர் அக்ரெசிவா இருக்காங்க. எலெக்ஷன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன் திமுக. ஏன்னா ஒரு ஆளும் கட்சியை பொறுத்தளவுல நீங்க எலெக்ஷன் 24 hours அதை பத்தி பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செஞ்சாலே போதும், மக்களுக்கு நல்லது பண்ணாலே போதும், மக்கள் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. அந்த வகையில டிஎம்கேவும் அதை சீரியஸா தான் எடுக்கிறாங்க. கேம்பெயின் அது இது நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைட்ல அதிமுக அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது முக்கியமான எலெக்ஷன். அப்புறம் விஜயும் சீக்கிரமா அவரும் களத்துக்கு வருவாரு, ஒரு பெரிய ஒரு
சுற்றுப்பயணம் ஒண்ணு நடத்துவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்டிகே சொல்லவே வேண்டாம், அவங்க டெஃபினட்டா எல்லா தடவையும் பண்ணுவாங்க. இந்த தடவையும் அவங்க அக்ரெசிவா கேம்பெயின் பண்ண போறாங்க. ஆனா அதை எப்படி பாக்குறோம்னா, இது ஒரு மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் இருக்குமான்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் அவங்க 2 times கண்டிப்பா தோத்தது கிடையாது. சோ அந்த விஷயத்த அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. 2 தடவை தோத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு அதிமுக மேல ஒரு அவநம்பிக்கையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க என்டிகே பக்கமோ டிவிகே பக்கமோ பாஜக பக்கமோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எலெக்ஷன். அந்த கட்சியோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கே அவங்க ரொம்ப டஃபா ஃபைட் பண்ணும். அதை லேஸ்ல விட்டுற மாட்டோம் அப்படின்ற இதுலதான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்களும் 8 மாசத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேம்பெயின் எல்லாம் பண்ணும்போது நிறைய செலவுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க எடுத்து அந்த செலவுகள்லாம் ஆனாலும் பரவாயில்ல களத்துல இறங்குறாங்கனாலே இல்ல ஃபைட் பண்ணி பார்த்துருவோன்ற முடிவுல தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி டிவிகேவை பொறுத்தளவு இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜய் டெஃபினட்டா 10+% ஓட்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவார். விஜயை பொறுத்தளவு நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். ஒரு ஸ்டாரா இருக்கும்போது ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணா விஜயோட அந்த ஸ்டார் இமேஜுக்கு அது நல்லது கிடையாது. நான் விஜய் ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டீஷியனா பார்க்கல, பட் அவர் சீரியஸான ஆக்டர். ஸோ அவரோட ஆக்டிங் கரியர் பாதிக்கப்படாம இருக்கணும்னா கூட அவர் களத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவரோட ரசிகர்கள்லாம் பெரிய ஸ்டார் அல்ல அவரை பார்ப்பாங்க. அவர் பெரிய ஸ்டாரா இருக்கும்போது 3% ஓட்டு வாங்கினாருன்னா அது நல்லா இருக்காது. குறைஞ்சது ஒரு 10% ஓட்டாவது அடிக்கணும்னு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் களத்துல இறங்கி கடுமையா வேலை பார்க்குறாங்க. என்டிகேவுக்கும் இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். இது அதிமுகவுக்கு அடுத்தது என்டிகேவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா என்டிகேவை பொறுத்தளவுல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்களோட ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பரவலா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் என்னன்னா, 1க்கு மேல என்டிகே வளராது, 3.5க்கு மேல என்டிகே வளராது, 6க்கு மேல என்டிகே வளராது, இனி 8க்கு மேல வளராது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி அதை உடைச்சு அவங்க ஏறிக்கிட்டே வராங்க. இந்த எலெக்ஷன்லயும் பெரும்பாலும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 8%க்கு மேல என்டிகே போகாது, இதுதான் அவங்க பீக்கை டச் பண்ணிட்டாங்க, இனி டவுன்ஃபால் தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதை உடைக்கணும். இஃப் இன் கேஸ் 8%க்கு கீழே என்டிகேக்கு போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம மீடியாக்காரங்களாம் ஃபுல் குஷி ஆயிடுவாங்க. நாங்க தான் அன்னைக்கே சொன்னோம்ல அப்படின்னு அவங்க ஃபுல்லா இறங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு என்டிகே வாய்ப்பு தரக்கூடாது. 2வது, மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்பேஸை என்டிகே உருவாக்கியிருக்காங்க. அது கஷ்டப்பட்டு இந்த 8-9 வருஷமா வேலை பார்த்து அந்த ஸ்பேஸை உருவாக்கியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகளும் இல்லாம புதுசா ஒரு ஸ்பேஸ், திராவிடமும் தேசிய கட்சிகளும் இல்லாத புது ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அந்த ஸ்பேஸ்க்குள்ள உள்ள வர்றாரு. அவரும் மாற்றுன்னு சொல்லிதான் வர்றாரு. சோ அவரு என்டிகேவோட யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அந்த சிக்கலும் இருக்கு. இதெல்லாம் விட்டுறக்கூடாது என்டிகே. அதனால அவங்களும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா நம்மளோட ஓட் பேஸை விஜய் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். அது நடந்ததுன்னா அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அடுத்த 2 வருஷம் என்டிகேவை போட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால எல்லா கட்சிகளுக்குமே இது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. திமுகவுக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கு. அது எஸ்பெஷலி முதல்வர் பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிரந்தர திமுக ஆட்சின்லாம் அவரு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நார்மலா லீடர்ஸ் அப்படி பேச மாட்டாங்க. பொதுவா லீடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு இந்த அதிகாரம் இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, ஏதோ என் தொண்டர்கள் ஆசைப்பட்டு என்ன அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும், ஆனா வெளியில இப்படி காட்டிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசுறத பார்த்தா இல்ல நிரந்தர திமுக ஆட்சி, நாங்க நிரந்தரமா நாங்க தான் அதிகாரத்துல இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. ஸோ அவர் ஓப்பனாவே வெளிப்படுத்திக்கிறார். அந்த அளவுக்கு அவரும் அக்ரெசிவா தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எலெக்ஷன் இது. இப்போ கூட்டணி பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ டிவிகேவோட ஏடிஎம்கே கூட்டணி பத்தி கேட்கும்போது திமுகவை எதிர்க்கிறதுக்காக கூட்டணி வந்தா நாங்க சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் பேசுறாங்க. அதே இதுல டிவிகே வந்து இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க, மறைமுகமாகவோ நேரடியாகவோ பிஜேபி கூட கூட்டணி இல்லை, திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னா அவங்க கூட்டணி ஏற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதை பற்றி இப்போ ஒன்று என்னன்னா, நான் ஒன்று கிளியரா சொல்றேன், விஜய் வந்து அதிமுகவோட போய் சேர மாட்டார். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் விஜய் பண்ண மாட்டார். இது வரைக்கும் அவர் பண்ணல. அவர் இது வரைக்கும் செய்த விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்களா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் போய் அதிமுகவில் போய் சேர்றாருன்னு வச்சுப்போம், அது திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிரும்.
அதை விஜய் பண்ண மாட்டார் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. அதையும் தாண்டி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க எடுத்த உடனேயும் போய் அதிமுகவோட சேர்றீங்கன்னா அப்ப புதுசா எது கட்சி ஆரம்பிச்சுதானே கேட்பாங்க எல்லாம். அதுக்கு அர்த்தமே இல்லையே. அதுக்கு ஸ்டார்டிங்லேயே இப்ப நீங்க அதிமுக சேர்ந்துக்கலாமேன்னு கேட்பாங்க. அதனால அப்புறம் உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் வராது, மாற்று அரசியலுக்கான வாக்குகள் உங்ககிட்ட வராது, உங்க கட்சி ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த முடியாது அதிமுகவோட. நீங்க என்னன்னு போய் பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? எங்ககிட்ட 20% ஓட்டு இருக்குன்னு போய் பேச போறீங்களா? 15 இருக்குன்னு பேச போறீங்களா? 10 இருக்குன்னு பேச போறீங்களா? என்னன்னு சொல்லி பேச போறீங்க? அதிமுக காரங்க எப்படி உங்ககிட்ட டீல் பேசுவாங்க? சரி, என்டிகே கூடனா ஓரளவுக்கு பேச முடியும். ரைட்டு, இவர் ஒரு 8% ஓட்டு வச்சிருக்காங்க, சீமான்ற ஒரு ஸ்டார் லீடர் இருக்காரு, அவர் ஏதோ கேம்பெயின் பண்ணுவார், ஏதோ ஒரு கணக்கு வச்சு பேசலாம். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ரேட்டே பேச முடியும், நான் நெகோசியேட்டே பண்ண முடியும். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களோட ஒர்த் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் என்னன்னு வந்து உங்ககிட்ட பேசுவேன். ஸோ அதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அதிமுக பாஜக பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு வகையில டிவிகேவை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா. அது நான் தவறான ஒரு விஷயமா பாக்குறேன். அதுவும் குறிப்பா நயனார் நாகேந்திரன்லாம் ஓப்பனா ஒரு டிவிகே உள்ள வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசினதெல்லாம் அது தவறுன்னு பாக்குறேன். ஏன்னா அது டிவிகேவுக்கு நல்லது. டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு அரசியல் கிடையாது, அரசியல் செயல்பாடுன்றது ஒண்ணுமே கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, விஜய் அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு மீடியால டாக்கிங் பாயிண்டா ஒரு பேசு பொருளா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க போய் டிவிகேவோடலாம் பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா அவங்க அந்த நியூஸை கசிய விடுவாங்க. கசிய விட்டாங்கன்னா அடுத்தது ஊடகங்கள் அது பேச்சுவார்த்தை பேசு பொருளா அது மாறும். நயனார் நாகேந்திரன் பேசுறாருன்னா அது ஒரு பேசு பொருளா மாறும். அது என்ன இமேஜை கிரியேட் பண்ணுதுன்னா, இவங்கெல்லாம் டிவிகே பின்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது, டிவிக்கு இங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ அதனால ஏன் அந்த மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றீங்க? டிவிகேவுக்கு தேவையில்லாத பப்ளிசிட்டியை கொடுத்து உங்களுக்கும் அது டேமேஜை ஏற்படுத்துது. இப்ப ரீசெண்டா நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப ரீசெண்டா நடந்த விஷயம் வந்து இபிஎஸ் அவர்கள் அப்கோர்ஸ் இப்ப திமுக எதிர்கூடிய கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்தா பெட்டர்ன்ற மாதிரி பேசுறாரு இல்லையா, அது கரெக்ட்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறதுனால அதை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இல்ல டிவிக்கு எங்க ஊர்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ஆன்டி டிஎம்கே தான் பேசுறாங்க, விருப்பம் தான் வாங்க அப்படின்ற மாதிரி தான் போக முடியும். ஸோ அந்த விஷயத்த தான் பண்றாரு. ரெண்டாவது, ஏடிஎம்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, டிவிகேவை அக்ரெசிவாகவும் டீல் பண்ண முடியாது அவனால. இப்ப டிவிகேவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னு வச்சுப்போம், அப்படி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா ஏடிஎம்கேவோட பிரதான எண்ணம் இப்ப என்னவா இருக்கும்னா, ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே நீங்க அந்த நரேட்டிவை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நீங்க டிவிகே சைடோ என்டிகே சைடோ பிஜேபி சைடோ எல்லாம் திரும்பினீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இப்ப பாஜக குடைச்சல்லாம் கொடுக்கும் போதும் பாஜகவை பத்தி எதுவும் பேசாம குவைட்டா போறாங்க. ஏன்னா மற்ற எல்லா சத்தத்தையும் கம்மி பண்ணிட்டு திமுக வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற அந்த ஒரு சிங்கிள் நரேட்டிவை பில்ட் பண்ணும் அப்படின்றதுதான் அதிமுகவோட பிரதான எண்ணமா இருக்கும். ஸோ அதனால அவங்க கண்டிப்பா டிவிகே பக்கம் திரும்ப மாட்டாங்க. டிவிகேவுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எதுக்கு அவங்கள கோவப்படுத்திட்டு கூட்டணி இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு நீ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போ, ஆனா நம்ம திமுக எதிர்க்கூடிய வேலையை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க டிஎம்கே பாதிக்கிற மாதிரி விஜய் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு. அது எதன் அடிப்படையில்? இது வரைக்கும் எதுவும் செய்யலன்ற அடிப்படையில. இப்ப நம்ம ஊர் அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் காசுங்க. அது யாரும் எதுவும் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அதை. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க பணம் வந்து புழங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல. எல்லாம் சொல்றாங்கல்ல, விஜய் உச்சத்துல இருக்காரு, ஏகப்பட்ட பணத்தை விட்டுட்டு அவர் இங்க வராருன்னு. பணத்தை விட்டுட்டுலாம் அங்க வரல. இப்ப நீங்க வந்து சினிமால இருந்து சோசியல் சர்வீஸ் போறீங்கன்னு வச்சுப்போம், போய் ரெட் கிராஸ்லயோ ப்ளூ கிராஸ்லயோ போய் சேர்ந்து ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுப்போம், அது சோசியல் சர்வீஸ். நீங்க வர்றது சினிமால இருந்து அரசியலுக்கு மைக்ரேட் ஆகுறீங்க. அரசியல்ல சினிமால இருக்கிறத விட பல மடங்கு அதிகமான பணம் இருக்கு. சாதாரண ஒரு சின்ன கட்சி கூட பார்த்தோம்னா விஜய் அளவுக்கு சம்பாதிப்பாங்க கட்சிகள். அந்த அளவுக்கு பணம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் இருக்கு இங்க அரசியல்ன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது யாரும் எதுவும் யாருக்கும் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப விஜய் வந்து திமுகவுக்கு ஒரு சர்வீஸ் பண்றாரு. அது தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாரு. அது அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். எதுக்கு அவர் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய ஃபேவர் அவர் பண்ணணும்? இது தெரியாம பண்றாரா? ஸோ எனக்கு தெரியல. ஆனா பார்க்கும்போது கன்சிஸ்டண்டா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு, திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. நான் இன்னொன்னு கூட சொல்றேன். இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல அவர் மைனாரிட்டி ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னு, அதெல்லாம் சும்மா. விஜயால மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ண முடியாது. அவர் என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் மைனாரிட்டி ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, அவங்க விஜிலண்டா இருப்பாங்க.
நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு பிரச்சனை வந்து ஏன்னா ஒரு பயத்துல இருப்பாங்க. பாஜக ஒரு த்ரெட் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மைனாரிட்டி ஓட்ஸை ஈஸியா எடுக்கலாம் முடியாது. அப்படியே நீங்க மைனாரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க கிறிஸ்டின் ஓட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கிறிஸ்டின் ஓட்ஸை வாங்குறது ஈஸிங்க. முஸ்லீம் ஓட்ஸ் அளவுக்கு கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து போல்ரைஸா இல்ல. முஸ்லீம் ஓட்ஸை வாங்குறதுக்கு முஸ்லீம் கட்சிகள் இருக்கு, இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்க. அது போக பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது முஸ்லிம்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட ராடிக்கலா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கூட விஜிலண்டா இருப்பாங்க. ஸோ இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்லயுமே முஸ்லீம் ஓட்ஸ் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகல. அவங்க பாஜக எதிர்க்கக்கூடிய ஃப்ரண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கிறிஸ்டின் ஓட்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்ஸ் ஈஸியா வாங்கலாம். அதை பண்ணாம நீங்க முஸ்லீம் ஓட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணீங்க இவ்வளவு நாளா. இது வரைக்கும் அவர் வந்து கிறிஸ்டின் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணல. கிறிஸ்டின் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணா நீங்க வாங்கலாம். ஆனா இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு போற மாதிரி தெரியல. போகாது. பிஜேபி எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ அதே அளவுக்கு விஜய் அவங்க எதிர்க்கிறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. அதான் சொல்றேங்க, முஸ்லீம் ஓட்ஸை விஜய் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் வாங்க முடியாது. ஜென்ரலா மைனாரிட்டி ஓட்ஸை வாங்குறதே கஷ்டம். அதுல நீங்க முஸ்லீம் ஓட்ஸை என்ன பல்ட்டி அடிச்சாலும் வாங்க முடியாது. அப்படியே அங்க போய் நோண்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். நீங்க கிறிஸ்டின் ஓட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். ஒண்ணு நீங்க கிறிஸ்டியன், ரெண்டாவது வேற ஸ்டேட்ஸ்ல நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கே போயிருக்கு. பிஜேபிக்கே கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன பார்க்கணும், எந்த ஓட்ஸை வாங்குறது ஈஸியோ அந்த ஓட்ஸ் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பண்ணாம நீ இங்க போயிட்டு இருக்க. இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து பொதுவாக பேசப்பட்டது. திமுகவுக்கு வந்து புது கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது எந்த கட்சிகளா இருக்கும்? ஏன்னா திமுக உள்ள எதனா ஒன்று உடஞ்சாதான் புது கட்சிகள் ஒன்றும் வர முடியும்ல. அதனால இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்றும் பரவிக்கிட்டே இருந்தது. அது என்ன, எதனால அப்படி? ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு நம்ம புது கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்காரு. ஒன்னு டிஎம்டிகேவா இருக்கலாம், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா பாமக ரெண்டாவோடையும் அதுல ஒரு அணி திமுகவோட வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ராமதாஸ் அவர்கள் திமுகவோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்றத தாண்டி இதுல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேம் பிளான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல கூட்டணி கட்சிகள் இப்ப அவருக்கு அழுத்தம் போடுவாங்க, எங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும் அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க கிட்ட சொல்றாரு, ஒரு மறைமுகமான ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, நீங்க ரொம்ப நெகோசியேட் பண்ணீங்கன்னா தூக்கி போட்டு புதுசா ஒருத்தன் உள்ள கொண்டு வந்துருன்றாரு. ஸோ எனக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க ரொம்ப என்கிட்ட ஓவரா வந்து இவ்வளவு சீட்ஸ் வேணும் அவ்வளவு சீட்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் உங்களோட ரிப்ளேஸ்மெண்ட் ஒன்று புதுசா உள்ள வரும் அப்படின்ற ஒரு சிக்னல் அவரு கொடுக்குறாரு. ரெண்டாவது அதையும் தாண்டி மேபி டிஎம்டிகேலாம் உள்ள கொண்டு வரலாம் அவங்க நினைச்சாங்கன்னா. ஏன்னா அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய கட்சி கிடையாது. கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்து அவங்கள உள்ள மேபி கொண்டு வர முயற்சி பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா இப்போ ஒரு அசம்ஷன் என்னன்னா ஒரு கணிப்பு என்னன்னா டிஎம்டிகே உள்ள வரதால பெருசா ஓட்ஸ் உள்ள வராது. ஏன்னா அவங்களோட ஓட் ஷேர்ன்றது ரொம்ப கம்மி தான், 1% கீழே தான் இருக்கு. பட் இருந்தாலும் டிஎம்டிகே நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்ஸை உள்ள கொண்டு வரது ஈஸி அப்படின்றாங்க. ஸோ ஒரு கேட்டலிஸ்டா இருப்பாங்க, இவங்க வழியா அந்த ஓட்ஸை உள்ள கொண்டு வரது ஈஸி அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அதுக்கு மேபி அவங்க டிஎம்டிகேவை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ராமதாஸை மட்டும் உள்ள கொண்டு வந்தா கூட அப்கோர்ஸ் ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வரதால உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அதிமுகவுக்கு போகக்கூடிய கட்சி ரெண்டா உடைக்கிறீங்கல்ல. ஸோ இப்ப அதிமுக கூட அன்புமணி அவர்கள் போனாலுமே கூட அந்த கட்சி பலவீனப்பட்டு தான் நாங்க போவோம். கட்சியா திமுக வந்து அதிமுகவை தனிமைப்படுத்தணும் அந்த அவ்வளவுதான். ஆமா, இப்ப நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு போக வேண்டிய அந்த கட்சிகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றதுதான். இப்ப இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எலெக்ஷன் முன்னாடி எல்லா பெரிய கட்சிகளும் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருப்பாங்க. திமுக இந்த தடவை நிறைய ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா பேசிக்கான விஷயம் தான். செகண்டு, தேர்டு, ஃபோர்த் பெஸ்ட் எல்லாம் அங்க போயிடக்கூடாது, எல்லாருமே நம்ம கூட இருக்கணும். ஸோ எனக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ அவங்க அந்த சைடு போயிடக்கூடாது அப்படின்னு கவனமா இருக்காங்க. ஆனா இது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபி பண்ணுவாங்கல்ல. பிஜேபி நமக்கு எதிராக நிக்கிறவங்களை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஐடி ரைட்ஸ், இடி ரைட்ஸ் இப்படி விடுவாங்க. அது டிஎம்கேவும் அதே ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. டிஎம்கே நிறைய விஷயங்கள்ல நீங்க பார்க்கும்போது பாஜகவோட ஸ்டாண்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. பாஜகவோட ஸ்டாண்டுன்றதை விட பாஜகவோட ஸ்டைல தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பாஜக நார்த்ல என்ன மாதிரியான உத்திகளை கையாண்டாங்களோ அதே விஷயத்த அவங்க இங்க பண்றாங்க. பாஜக அங்க மீடியாவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. அங்க கோடி மீடியா இருக்கு, தமிழ்நாட்டிலையும் கோடி மீடியா தான். டிஎம்கே கண்ட்ரோல் கோடி மீடியா இங்க. அதே மாதிரி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் யூஸ் பண்ணி எலெக்ஷன் ஒரு மாதிரி கார்பரேட் ஸ்டைல் நடத்துறது. எலெக்ஷன்ன்றது மக்கள் சார்ந்த விஷயம், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், அதுதான் நார்மல் எலெக்ஷன். ஆனா ஒரு கார்பரேட் ஸ்டைல நீங்க அதை கொண்டு போறது, கேம்பெயின்ஸ் நடத்துறது, இந்த நியூஸை பிளான் பண்றது, ஹெட்லைனை மேனேஜ் பண்றது,
சில இடங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்தை மட்டும் சென்சிட்டிவா நீங்க டார்கெட் பண்றது, டைவர்ட் பண்றது, விஷயங்கள்லாம் பண்றது இருக்கு இல்லையா, இதெல்லாம் நார்த்ல பாஜக பண்ண விஷயங்கள் தான். அதை நீங்க இங்க அப்படியே பண்றீங்க. ஸோ நிறைய விஷயங்கள்ல பிஜேபி கிட்ட இருந்து திமுக நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக தான் எலெக்ஷன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இஷ்யூஸை பேசாம எலெக்ஷனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க. அதே விஷயத்த திமுகவும் பண்றாங்க. திமுகவும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் இதான் 200+ சொல்றது, நாங்க தான் 26, 31, 36 ஜெயிப்போம்னு சொல்றது, இப்பெல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும், நேச்சுரலா டிபேட்ஸும் அதை சுத்தி தான் இருக்கும். அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னா உடனே இங்க இருக்க மீடியா ஃபுல்லா அதை எடுத்துருவாங்க. அடுத்தது இந்த டிபேட்ஸ்ல பிரயோஜனமே கிடையாது. நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எலெக்ஷன் வந்தா யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிய போகுது. அது உட்காந்து நீங்க இப்ப உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதுதான் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இஷ்யூஸ் எல்லாம் மறக்கடிக்கப்படும். இந்த மாதிரியான தேவையில்லாத ஃபால்ஸ் நேரேட்டிவ் உருவாக்கப்படும். இதுவும் இவங்க பாஜக கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய வகைகள்ல பார்க்கும்போது திமுக இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாஜக கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. கூட்டணி குறித்து மிக தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.